ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 8 நிமிஷம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 1.5 எக்ஸ்பீரியாச்சும் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேரும் பாருங்கள். ஒர்த்து வச்சா இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வீடியோ வந்து ஒர்த்து வச்சா இருக்கும். ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எது கீழே வரும்னா பார்ட் 3 கீழே வரும். பார்ட் 3 கவர் பண்ணக்கூடிய ஆர்டிகல் 12 35. யார்கிட்ட வாங்கியிருக்கோம்? அமெரிக்காட்டிருந்து வாங்கியிருக்கோம். அமெரிக்காவில் அது பில் ஆஃப் ரைட்ஸ் நாங்கள் சொல்லலாம். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மகாசாசனம், இந்தியாவின் மகாசாசனம் சொல்லலாம். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசபிள் நேச்சர். அதாவது எனக்கு ஏதோ ஒரு அமைப்பு வந்து எனக்கு அடிப்படை உரிமை கொடுக்கலன்னா நான் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். அதைத்தான் ஜஸ்டிசபிள் நேச்சர் நம்ம சொல்கிறாங்க. மோர் எலாபரேட் நம்ம கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரொம்ப விரிவாக்கமாக எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அதாவது ஒன்றும் கிடையாது, இந்தியான்றது ஜனநாயகமான நாடுன்றது தெரியும், டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எனக்கு இங்கே டெமோக்ராட்டிக் கண்ட்ரினால என்னால் வந்து இங்கே கருத்து அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணால் கருத்து சுதந்திரம் என்கிட்ட இருக்குது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எது கொடுத்துருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ இங்கே டெமோக்ரஸியை ப்ரொடக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது, இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது எதுவாக இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. இப்போ எனக்கு அரசாங்கத்தை பற்றி எனக்கு பேச வந்து உரிமை இல்லை, எனக்கு வந்து சுதந்திரம் இல்லை அப்படின்னா நான் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கேன்னா அப்போ வந்து அங்கே சர்வாதிகாரம் இருக்குதா? அந்த சர்வாதிகாரத்தை ப்ரிவென்ட் பண்ணுறது எது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எனக்கு கொடுத்து ப்ரிவென்ட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவென்ட் அத்தாரிட்டரியன் அண்ட் டெஸ்போட்டிக் ரூல். அதாவது டிக்டேட்டர்ஷிப், அந்த சர்வாதிகாரத்தை ப்ரிவென்ட் பண்ணுறது, தடுத்து நிறுத்துறது எதுவாக இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிக்டேட்டர்ஷிப்பை வந்து ப்ரிவென்ட் பண்ணி டெமோக்ரஸியை வந்து பாதுகாக்குது. ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு. அதாவது முழுமையானது இல்லை, பட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எனக்கு இருக்குன்றதுக்காக நான் என் இஷ்டத்துக்கு நான் பேசக்கூடாது, ஹேட்டட் ஸ்பீச்சோ வயலன்ஸ் ஸ்பீச்சோ நான் பண்ணக்கூடாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரீசனபிள் இல்லையான்றதை டிசைட் பண்ணுறது யார் டிசைட் பண்ணிக்கிறாங்கன்னா கோர்ட் தான் டிசைட் பண்ணலாம். சரி, சிட்டிசன்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. இதை தவிர்த்து மற்ற ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக சிட்டிசன்ஸ்க்கும் ஃபாரினர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஆர்டிகல் 22 மட்டும் எனிமி ஏலியன்ஸ்க்கு வந்து இல்லை. ஓகே, இந்த பாயிண்ட் அப்படியே ஞாபகம். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆர்டிகல் 22 எனிமி ஏலியன்ஸ்க்கு வந்து இல்லை. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், எனிமி ஏலியன்ஸ் வந்து ஃபாரினரில் வந்து 2 கேட்டகரி இருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா சிட்டிசன்ஷிப்பை போய் பாருங்கள். இந்தியன் பாலிட்டி பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட் இருக்கும், போய் பாருங்கள். ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி அப்போ இருக்கிற எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சஸ்பெண்ட் ஆகிடும். ஆனால் ஆர்டிகல் 20, 21 மட்டும் ஆகாது. அதேமாதிரி எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 19 இருக்க 6 ரைட்ஸ் அது சஸ்பெண்ட் ஆகிடும். ஆனால் இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 19 இருக்க 6 ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகாது. எந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் சஸ்பெண்ட் ஆகும்? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 19 இருக்க 6 ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சப்ப 7 இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ வந்து 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. அது என்னென்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். 14 32 வரைக்கும் இந்த சப்டிவிஷன்ல தான் இந்த 6 அடங்குது. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்? 44th அமெண்ட்மெண்ட் 1978. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து லீகல் ரைட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ லீகல் ரைட்டாக இருக்குது. எந்த ஆர்டிகல் கீழே? ஆர்டிகல் 300 எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 12 இருக்குது. இதுவும் எந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978. சரி, இப்போ யோசிச்சிங்களா? இங்கே ஆர்டிகல் 12 35 நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே 14 32 தான் இருக்குது. அப்போ 12, 13, 33, 34, 35 இதெல்லாம் எங்கே போச்சு? அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். இப்போ இந்த ஸ்டேட்டு கீழ், ஸ்டேட்னா யார்? அந்த ஸ்டேட்னா ஸ்டேட்டோட மீனிங் என்ன? இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணால் நம்ம வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியும். அப்போ இந்த ஸ்டேட்டு கீழே இருக்கவங்க மேலே தான் நம்ம கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியும். அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நாங்கள் மீறிட்டாங்க அப்படின்றது கேஸ் போட முடியும். அவங்க யார்? யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்ன்ற போது யூனியன் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் 3 ஆர்கன்ஸ் இருக்கும். ஜுடிஷியலை தவிர்த்து மற்ற 2 ஆர்கன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். இங்கே லெஜிஸ்லேட்டிவ்ன்றது பாராளுமன்றம், இங்கேன்ற போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து சட்டமன்றம். ஓகே, இது யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் முடிஞ்சிச்சா? அடுத்து லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள். அதில் வந்து முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, அப்புறம் மாவட்ட வாரியங்கள், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் இதெல்லாம் வரும். அப்புறம் ஸ்டாட்டுட்டரி அண்டு நான் ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டிஸ். அதாவது ஒரு சட்டம் கிரியேட் பண்ணி ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணால் அது ஸ்டாட்டுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமா ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணால் அது நான் ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டிஸ் பாடிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இன்னொன்று, தனியார் அமைப்பு அரசாங்கத்துக்காக வேலை செஞ்சுச்சுன்னா அதுவும் ஸ்டேட்டு கீழே தான் வரும். தனியார் அமைப்பு ஒர்க்கிங் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த ஸ்டேட், அரசாங்கத்துக்காக வேலை பார்த்துச்சுன்னா அதுவும் வந்து ஸ்டேட் கீழே தான் வரும். அப்போ இந்த டெஃபினேஷன் கீழே வர எல்லாருக்கு அகேன்ஸ்டாகவும் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க கொடுக்கலன்னா, வயலேட் பண்ணால், நமக்கு தர வேண்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணால் இவங்க மேலே ஃபுல்லாக நம்ம கேஸ் போடலாம். ஓகே, ஆர்டிகல் 13 இவங்க தான் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். இந்த ஆர்டிகல் 12 புரிஞ்சிருச்சுல? இவங்க இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட், இந்த அரசாங்கம் ஸ்டேட்டு கீழே இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கொடுக்கலன்னா நம்ம கேஸ் பண்ணலாம் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்லையோ இல்லை ஹை கோர்ட்லையோ கேஸ் பண்ணலாம்.
ஆர்டிகல் 13 லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சட்டமும் வந்து செல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 13. சரி, அது அந்த சட்டம் என்னென்ன சட்டம்? இப்போ நார்மலாக பெர்மனன்ட் லாஸ், அதாவது நார்மலாக பாராளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை ஏற்றக்கூடிய ஒரு சட்டம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்லிமெண்ட்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் அந்த செஷன் வந்து அந்த நேரத்தில் இல்லாதப்ப பிரசிடென்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆர்டினன்ஸ் அவசர கால சட்டம் வந்து ஏற்றுனா அந்த சட்டமும் செல்லாதுன்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுச்சுன்னா செல்லாதுன்ட்டு சொல்லலாம். அதுதான் ஆர்டிகல் 13 சொல்லுது. ஓகே, ஆர்டிகல் 33 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸு, பேராமிலிட்ரி ஃபோர்ஸு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், போலீஸ்க்குலாம் ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வழங்கியிருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் யார் கொடுப்பான்னா பார்லிமெண்ட் தான் கொடுக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், எக்ஸாம் சொன்னால் ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். ஆர்டிகல் 19(1)(c) இருக்குல்ல, நம்ம வந்து அசோசியேஷன் வந்து அசோசியேஷனோ இல்லை யூனியனோ நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இவங்களால பண்ண முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ஆர்டிகல் 33. ஓகே, ஆர்டிகல் 34 ஒன்றும் கிடையாது. ஒரு ஏரியாவில் ஒரு கலவரம், ரியோட்டோ வயலன்ஸ்ன்றது ஒரு கலவரம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்கண்ட்ரோலாக போய்கிட்டே இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும்னா அங்கே வந்து இராணுவ ஆட்சியை வந்து கொண்டு வந்துடுவாங்க, மிலிட்ரி லோ, மார்ஷியல் லா வந்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த கண்ட்ரோல், அந்த ஏரியாவில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அங்கே வந்து இருக்கிற அடிப்படை உரிமைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ மார்ஷியல் லாவும் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி ஒன்றும் கிடையாது, ரெண்டும் வேற வேற. இங்கே மிலிட்ரி அத்தாரிட்டிஸ் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புது புது சட்டங்களை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேக் பண்ணி அவங்க வந்து அந்த சுச்சுவேஷன், அன்கண்ட்ரோல்டு அந்த கலவர சுச்சுவேஷனை வந்து நார்மல் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த கான்செப்ட், இந்த இராணுவ ஆட்சி முறையை வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா இங்கிலீஷ்லேருந்து வாங்கியிருக்கோம், யூகேட்டிருந்து வாங்கியிருக்கோம். சரி, இப்போ பார்லிமெண்ட்டுக்கு இங்கே என்ன பவர்னா இன்டெம்னிஃபைன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ஒன்றும் கிடையாது, என்னன்னா ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அதை திருப்பி வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு மார்ஷியல் லா, அதாவது மிலிட்ரி ரூல், ராணுவ ஆட்சி, ராணுவ முறையை வந்து கொண்டு வருவாங்க. அவங்க வந்து மிலிட்ரி அத்தாரிட்டிஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேக் பண்ணி லா அண்ட் ஆர்டரை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்காது, ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணும்னா, இப்போ இவங்க வந்து இந்த மிலிட்ரி அத்தாரிட்டிஸ் வந்து இருப்பாங்களா, அவங்க வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் மேக் பண்ணி அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் கொண்டு வர வந்து அவங்க முயற்சிப்பாங்களா, அவங்களுக்கு இப்போ நாளைக்கு நம்ம வந்து கோர்ட்டில் அவங்கள அகேன்ஸ்டாக கேஸ் போட்டக்கூடாதுல, அவங்களுக்கு ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது பார்லிமெண்ட் பண்ணிக்கணும். அதே இன்டெம்னிஃபை. பார்லிமெண்ட்ன்றது இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட், இந்த யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி அந்த லா அண்ட் ஆர்டரை யூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தாங்களோ, அன்கண்ட்ரோல் சிச்சுவேஷனை வந்து கலவரமாக இருந்த சிச்சுவேஷனை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் பார்லிமெண்ட்டோட இந்த ஆர்டிகல் 34 அது இன்டெம்னிஃபைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ என்னன்னா, இங்கே வந்து கலவரம், ஒரு ஏரியாவில் கலவரம் போய்கிட்டு இருக்கு, அந்த கலவரம் இருக்க ஏரியாவில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு வந்து மிலிட்ரி அந்த நேரத்தில் வந்து ராணுவ முறை வந்து கையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எனக்கு வழங்கலன்னு நல்ல அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே நான் கேஸ் போட்டக்கூடாதுல, அந்த கேஸை வந்து அந்த லீகல் ப்ரொடெக்ஷன், அந்த கேஸ் போட்டக்கூடாதுருக்காங்க. அந்த லீகல் ப்ரொடெக்ஷன் யாருக்கு வழங்குவாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட், யார் அந்த இன்வால்வ் ஆனால் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வழங்குறது தான் பார்லிமெண்ட்டோட வேலை. அந்த தான் இன்டெம்னிஃபைன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஆர்டிகல் 35 ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்க முக்கால்வாசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து செல்ஃப் எக்ஸிக்யூட்டிவ், தானாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகிடும். ஆனால் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் வர்றதுக்கு சில லாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பவர் வந்து யார்கிட்ட இருக்கணும், ஆர்டிகல் 35 மூலியமாக வழங்கிக்கலாம். அது பார்லிமெண்ட் கிட்ட தான் அந்த பவர் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட இல்லை. இப்போ எக்ஸாம் சொன்னால் இந்த அன்டச்சபிலிட்டி, இந்த டிராஃபிக் நியூமன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ இதில் அஃபென்ஸ் யாராச்சும் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக லாஸை மேக் பண்ணுறது பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இவங்க இதில் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுறது யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட்ட மட்டும்தான் இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 35 சொல்லுது. ஓகே, இப்போ இது ஃபேக்ட். ஆர்டிகல் 19(1)(f) அந்த இப்போ சொன்னால் ஆர்டிகல் 19 இனிஷியலாக வந்து 7 ரைட்ஸ் வந்துருக்கும். இப்போ 6 ரைட்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 19(1)(f) அதுதான் அந்த ஆர்டிகல் 19(1)(f)ம் ஆர்டிகல் 31 ரிமூவ்டு பை 44th அமெண்ட்மெண்ட் 1978. இந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.